இறப்பு மட்டும் இல்லை என்றால் வாழ்வினுடைய மதிப்பு அவ்வளவு தெரியாது. வெயிலினுடைய அருமை தெரிய வேண்டுமென்றால் நிழலின் அருமை தெரிய வேண்டும் என்று சொல்வார்கள். நிறைய பேருக்கு பெரிய கனவோடு வாழ்வாங்க. வாழ்க்கை என்பது ஒரு கனவு மாதிரியாம். பல கனவுகளோடு கூடிய வாழ்க்கை நினைத்து நினைத்து பல கனவுகளை வைத்திருக்கிறோம். ஆனால் கடைசியில் வாழ்க்கையே ஒரு கனவாக போச்சு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்வினுடைய அருமை தெரியாதது. நீ மரணத்தினுடைய அருமை உனக்கு தெரியும் என்றால் வாழ்க்கையினுடைய அருமையும் உனக்கு தெரியும். வாழ்க்கை என்கிறது என்ன? ஒரே ஒரு முறை கடவுள் நமக்கு கொடுத்த சலுகை. அந்த சலுகையை நாம் கவனமாக வாழணும், பயன்படுத்தி அந்த சலுகையை பயன்படுத்தணும். அதனால் ஒரு அறிஞர் ஒருத்தர் சொன்னார், நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உடல், ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு ஆன்மா. அதே மாதிரி ஒரே ஒரு வாழ்வு, அது நாம் தான் வாழுறோம். ஒரே ஒரு சாவு, அதை நாம் தான் சாவ போகிறோம். ஒரே ஒரு விண்ணகம், அதுக்கு நாம் தான் போகணும். ஆக இந்த ஒரே ஒரு வாழ்வு ஒன்று தான் இருக்குது கையில். மறந்துடாதீங்க, ஏதோ பல வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையினுடைய அருமை உங்களுக்கு தெரியணும். காரணம், மரணம் நமக்கு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். மரணம் சிறப்பாக அமைய வாழ்வும் சிறப்பாக அமைய வேண்டும்.